நெல்கத்தாஞ்சவனை ஆண்டு வந்த சித்திரபுத்திர தேவர் சபையான ஆட்சியாரும் மூலித்தவருக்கு 16 வயது வரவும் நெல்கத்தாஞ்சவன் சமீனங்கிற பட்டத்தை கட்டி வைத்தார். மகுடமோடு இதரித்து மன்னராக இருக்கையிலே மன்னராக இருக்கையிலே மணமகள் கண்ணியை மாலகித்தா பூரி மன்னராக இருக்க ஒரு மக்கள் அவருக்கு பிறக்க மன்னராக இருக்க ஒரு மக்கள் அவருக்கு பிறக்க மூலித்தவருக்கு 3 பிள்ளை பிறந்தது. ஆமா அவங்கள்ட்ட அதாவது பொம்பளை பிள்ளை 1. ஆமா அந்த பிள்ளைகளுக்கு பேர் எப்படி வச்சா எப்படி வைக்க இன்னைக்கு நம்ம வீட்டுல ஒரு பிள்ளை பிறக்குனா ஆமா நமக்கு பிறக்க பிள்ளைக்கு இவன் பேரே வைக்கும். சினிமா நடிகர் வேற ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்தா என்ன பேர் வைப்போம்? அதாவது ஆம்பளை பிள்ளை இருந்தா கௌதம் கார்த்திக் சூர்யா தனுஷ். ஆமா 3 கறி முகாக்கள் எழுப்பிருக்கு அவனுக்கு பேர் தனுஷ். பொம்பளை பிள்ளை வந்துச்சுன்னா பொம்பளை பிள்ளை இருந்தா ரம்பா ஊர்வசி குஷ்பு தமனா. ஆனா பூரித்தேவன் பிள்ளைகளுக்கு எப்படி பேர் வச்சார்? எப்படி ஆண் குழந்தை 2 பேர் இருக்கும் அம்மா அப்பா பேர் வச்சா ஆண் குழந்தை 2 பேர் இருக்கும் அம்மா அப்பா பேர் வச்சா கோமதி முத்து நாச்சியார் குவலயத்தாரக்க மரவர் குலங்கணம் மங்கதலக்க குவலயத்தாரக்க மரவர் குலங்கணம் மங்கதலக்க. அதாவது எந்த இடத்திலே பாருனாலும் குழந்தை 2 பேருக்கும் அம்மா அப்பா கோமதி முத்து நாச்சியார் குவலயத்தாரக்க மரவர் குலங்கணம் மங்கதலக்க குவலயத்தாரக்க மரவர் குலங்கணம் மங்கதலக்க. ஆளும்போது அன்று மருதை ஆண்ட மன்னர் யாரு? மருதை நகர் ஆண்டு வந்த விஜயரங்கே சொக்கருமே மதுரை ஆண்டு வந்த விஜயரங்கே சொக்கருமே இன்பமுடன் வாழும் போது ஒளிகளால் வருந்தில்ல அதான கையாரும் இல்ல ஒளிகளால் வருந்தில்ல அதான கையாரும் இல்ல. மதுரையில புலியடக்க மன்னர்களால் முடியாமே மதுரையில் புலியடக்க மன்னர்களால் முடியாமே அடக்க மன்னர்களால் முடியாமே மதுரையில புலி அடக்க மன்னர்களால் முடியாமே விஜயரங்கே சொக்க எழுது நாராவளையும் மொத்தம் 72 பாளையம் எழுது நாராவளையம் மொத்தம் 72 பாளையம். தமிழ்நாட்டில் 72 பாளையம். சரி 72 பாளையம் என்பது 72 ஜமீன் சிட்டராசி. அதுலயும் மருதைக்கு தக்க 18 ஜமீன் தேவரின் ஜமீன் 72 பாளையத்துக்கு ஓலையில் அனுப்பின மருத மன்னர் பூரித்தவருக்கு தனியாக எழுதுகிறான். எப்படி தெரியுமா? எப்படி நாட்டு மன்னர் எல்லோருக்கும் நலமுடைய நாட்டு மன்னர் எல்லோருக்கும் நலமுடைய எழுதினார். புகழுடைய நேரம் ஓலகண்ட நேரம் புறப்பட்ட நேரம் ஓலகண்ட நேரம் அவர் புறப்பட்ட நேரம் நாட்டு மன்னர் எல்லோருக்கும் நலமுடைய நாட்டு மன்னர் எல்லோருக்கும் நலமுடைய எழுதினார். ஓல வந்த நேரம் அவர் புறப்பட்ட நேரம் ஓல வந்த நேரம் அவர் புறப்பட்ட நேரம். அதாவது பூரித்தவன் சரி யாரை கூட்டிக்கிட்டு மருதைக்கு போறார்? யாரை கூட்டியா வராரு? இன்னைக்கும் பாரு ஒரு கடலுக்குள்ள போக மீனவன் கூட தன்னுடைய அண்ணன் போய் கூட்டு போக மாட்டான். என்னதுக்குப்பா? ஆனா பங்காளி போய் பகன்ட்டான். ஆமா அதனால மலையேறி போனாலும் மச்சனம் தோண வேணும். சரி ஆகினால் ஏன்னா கல்லு கேட்டோம்னா கப்புக்கெல்லாம் துண்டுக்கலாமாங்க. சரி ஆகினால ஆமா எப்படி தெரியுமா? எப்படி பூரித்தவன் கூட்டி போனது யாரையுமா? எப்படி மாமன்னன் பூலி தேவம் மைத்து நேரை தான் அழைத்து மாமன்னன் பூலி தேவர் மைத்து நேரை தான் அழைத்து மருதத்தி போகணும் என்று மனதி நீரே என்ன கொண்டா பலவனங்களை கடந்தார் அந்த மதுரை நகர அடைந்தார் பலவனங்களும் கடந்தார் அந்த மதுரை நகர அடைந்தார். பைனான்ஸ் ப்ராப்ளம் ஆகினால குருதையில போறவரே குறிப்பறிந்தான் விஜயரங்கே குதிரையில் போறவர குறிப்பறிந்தார் விஜயரங்கே குடிக்கலை வரானே புரிந்து கொண்ட விஜயரங்கே வாரங்கள் என்று அழைக்க இதை வருகிறது உரைக்க வாரங்கள் என்று அழைக்க இதை வருகிறது என்று உரைக்க. கவனமில்லா மருத மன்னா கடிதம் விட்ட காரணம் என்ன? கவனமில்லா மருத மன்னா கடிதம் விட்ட காரணம் என்ன? காட்டு புலி விவரங்க கருணை ஊரே கூறுமார் விவரங்களையும் உரைக்க அவன் மீசைகளை முறுக்க விவரங்களையும் உரைக்க அவன் மீசைகளை முறுக்க. எட்டு மந்த போலீஸ் காட்டுக்குள்ளே
நுழைந்தாரையா காட்டுமத புலித்தேவர் வடகாட்டுக்குள்ள நுழைந்தாரையா ஏற்றுமந்த புலி தேவை வாட காட்டுக்குள்ளே நுழைந்தாரையா காட்டுமன்ற புலித்தேவர் வடகாட்டுக்குள்ள நுழைந்தாரையா உடலுக்குள்ள கிடந்த பூரி பொங்கி எழுந்து ஓடி வந்து வேகமாக பாய இவர் ஓரமாக காய புலி வேகமாக பாய இவர் ஓரமாக காய மறுபடியும் பாயிலே மன்னரான புலி தேவை மறுபடி பாய முன்னே மன்னரான புலி தேவை புலிய போலதான் பாடி பின்னங்காலத்தான் பிடித்து ஓங்கி தரையில் அடிக்க புலி ரத்தம் கட்டி இறக்க ஓங்கி தரையில் அடிக்க புலி ரத்தம் கட்டி இறக்க புலித்தவர் பாய்ந்து ஒரு புலியை கையில பிடித்தார் சரி கரையிலே விவசாயி இழுக்கிறது அடித்தது போல் அடிச்சது போல கரையிலே அடித்தார் ஆமா அந்த புலியை தோளிலே போட்டுக்கொண்டு சரி மருத வீதியிலே வருகிறான் எப்படி வருகிறார் வீடெடுக்கு மாளிகையில் ஊடெடுக்கு இருந்து கொண்டு உண்டு. மருத மன்னன் பார்க்கிறான் எப்படி வருவதுதான் புலியா புலியா தோளிலே கிடப்பதுதான் புலியா புலியா என்று மெய்மறந்த மருத மன்னன் மன்னன் புலியடக்கி வந்த தேவர பிறந்து வந்த விஷயரங்க புலியடக்கி வந்த வந்து வந்த விஷயரங்க இருந்துகள் தான் அடக்கி விழா சோழன் தானே எடுத்தார் மலங்கு நாறு சட்டம் வடகாத்தான் என்ற பட்டம் மலங்கு நார் ஒரு சட்டம் வடகாத்தான் என்ற பட்டம் வடகாத்தான் என்ற என்ன சரி காத்தான் என்றா என்ன என்ன பிறரை காத்துதான் இந்த காத்தான் கூட்டம் ஆமா என்ற வரலாறு உண்டு ஆமா ஆதி சிவநாடு ஆப்பநாடு சரி ஆப்பநாட்டில் வந்த தேவர் தான் ஆமா உலகமெல்லாம் பறை கிடக்கும் செதறி கிடக்கும் பூரித்தவன் உண்மையான பேரு என்ன ஒரு காத்தப்ப தேவன் ஆமா காத்தப்ப துறை துறை புலி அடக்குனால் பூரித்தவன் என்றும் வரலாறு வந்தது ஆஹா ஆகினால் சரி வட காத்தான் அந்த பட்டத்தை பூரித்தவன் வாங்குகிறார் பட்டங்களை வாங்கி கொண்டு பாண்டி மன்ன பூரி தேவன் பட்டங்களை வாங்கி கொண்டு பாண்டி மன்ன பூரி ஆவடையம்மாளந்து ஆதிசங்கரலிங்கம் வந்து கோவில்களையும் கட்ட தங்க கொடி மரங்களும் நட்ட கோவில்களை கட்ட தங்க கொடி மரமும் நட்ட கோயிலங்க குடராக ஆதல் குடிப்பதற்கு சமுரங்கள் குடர வாசல் குளிப்பதற்காக உண்டு எடுத்தார் கோயிலுக்குள்ள அமைத்தார் புகை ஒன்றுமே எடுத்தார் அந்த கோயிலுக்குள்ள அமைத்தார் ஆலயங்கள் பலவும் கட்டி ஆழ்கடங்கும் மடமும் கட்டி ஆலயம் பலவும் கட்டி ஆட்கள் தங்க மடமும் கட்டி தீரம் கட்டி ஆண்டு வந்தான் பூரி தேவை ஆண்டு கொண்டு இருக்க வெள்ளையர் வரியில் இருக்க ஆண்டு கொண்டு இருக்க வெள்ளையர் வரியில் இருக்க வெள்ளைக்கான வரி கேட்டு வருகிறான் ஆமா ஆகினால் சரி எப்படி வருகிறான் எப்படி வரிகளை எங்க தேவை வணங்கி எங்கெல்லாம் நடக்க வேணும் வரிகளை கட்ட வேணும் வணங்கி எங்களை நடக்க வேணும் ஆண்டுக்கு ஒரு வரிகள் கட்டி அடங்கி நடக்க வேணும் ஆங்கிலேயர் உரைக்க புலி தேவர் அதை எதிர்க்க ஆங்கிலேயர் உரைக்க புலி தேவர் அதை எதிர்க்க வரிகளையும் கட்ட வேணும் வணங்கிகள் நடக்கணும் நடக்கணும் ஆண்டுக்கு ஒரு வரி கட்டி அடங்கி நீ நடக்கணும் நடக்கணும் ஆங்கிலேயர் உரைக்க சரி கூலி தேவர் என்ன சொல்கிறார் எப்படி இங்கிலாந்தில் இருந்து வந்து இந்தியர்களை அடக்க சொன்னார் இங்கிலாந்தில் இருந்து வந்து இந்தியர்களை அடங்க சொன்னார் உங்களா உங்க நாடு புகழ் வீரமரவங்கூட்டம் நாங்க யாருக்கும் மஞ்ச மாட்டோம் இது வீரமரவங்கூட்டம் நாங்க யாருக்கும் மஞ்ச மாட்டோம் இங்கிலாந்தில் இருந்து வந்து இந்தியர்களை இறங்க சொன்னார் சொன்னா உங்களா உங்க நாடு புகழ்கட்ட வெள்ளையனே வெள்ளையனே. இது வீர மரவன் கூட்டம் கூட்டம். நாங்க எவனுக்கு அஞ்ச மாட்டோம் ஆமா, ஆமா. எங்களை படைச்ச எவனுக்கு அஞ்ச மாட்டோம் சரி. உனக்கால அஞ்சுவோம் அஞ்சுவோம். என்று சொல்லி ஒலி தேவை எடுத்தான் ஐயா வில்காவிலே. என்று சொல்லி மூடி தேவர் எடுத்தார் ஐயா விட்டதில்லையா முன்னெடுத்து நானே ஏற்றி விட்டார் ஐயா தமிழ்நாட மண்டைகளில் செவர வெள்ளையர் படைகள் ஓடி பதற மண்டைகளோ சதற வெள்ளையர் படைகள் ஓடி பதற 71 கால ஏமும் எழுந்து நின்று வரிகள் கட்ட 71 மாநிலமோ எழுந்து நின்று வரியும் கட்ட ஊரிச்சன மற்றும் வெளிய கட்ட மாட்ட என்று சொல்லி எதிர்த்து அவர் பேச இடுப்பில் இருந்த வாழ வீச எதிர்த்து அவர் பேச இடுப்பில் இருந்த வாழ வீச ஊரிச்சவன் சண்டை ஓடும் போது சரி AK-47 துப்பாக்கி உண்டா கிடையாது ரிவால்வர் உண்டா இல்ல இல்ல வெடி உண்டு ஆயுதம் உண்டா எதுவும் இல்ல அவர் சண்டை போட்டது என்னத்தை வச்சு கோழி முட்டை களிமண்ணையும் குறைத்து கொண்டு உண்டு வண்டி கோழி முட்டை களிமண்ணு குறைத்து கொண்டு வந்து வந்து எடுத்து நான் ஏற்றி விட்டாரைய கவுண்டு நாள மார்கழால வெட்ட வரும் குண்டுகள கட்ட மார்கழால வெட்ட வரும் குண்டுகளெல்லாம் கட்ட ஊரித்தவர் எப்படி சண்டை போடும் போது ஆமா அவருடைய ஊரித்தவருடைய மச்சினன் மைத்தினர் எங்க சண்டை போடுகிறார் எங்க ஓடுகிறார் மன்னருக்கு தளபதியா மைத்துனரா சகித தேவே மன்னருக்கு தளபதியா மைத்துனராக சிவகரி கோயிலே சதரடித்தா
விவசாய மக்களுக்கு வேண்டிய சலுகைகள் மக்களுக்கு வேண்டிய சலுகைகள் பொதுமக்கள் எல்லோரும் பொறுப்புடனே உழைத்தவன் தாத்தங்கள் அப்படி இருக்கும்போது சரி எப்படி தெரியுமா ஆ. பூரித்தவன் சண்டை ஓவேட்டி சண்டையா வீட்டு சண்டையா எப்படி அதாவது ஆ, ராமாயணம் நடந்தது சரி 30 நாள் ஆமா பாரத போர் நடந்தது சரி 18 நாள் ஆ. ஆனா பூரித்தவன் சண்டை போட்டது கேட்டது ஆங்கிலேயர் வடைகளுக்கும் அழகு பூரி மன்னருக்கும் ஆங்கிலேயர் மலைகளுக்கும் அழகு புரிய மன்னருக்கும் அவளியிரவுமால் 12 ஆண்டு நடந்ததையா பாரத புறப்போல கொண்டைகள் கட்டங்க வந்தாரு பாரத புறப்போல கொண்டைகள் கட்டங்க வந்தாரு வெள்ளையர் வடைகளுக்கும் வேங்கை பூரி மன்னருக்கும் வெள்ளையர் வடைகளுக்கும் வேங்க புலி மன்னருக்கும் வெகுநாள போர் நடத்தி வெற்றி கொள்ள முடியாமலே நாட்டு மக்களை சேர்க்க புலித்தேவருக்கு மனவேற்க நாட்டு மக்களை சேர்க்க புலித்தேவருக்கு மனவேற்க நாட்டு மக்களை சேர்க்க சரி பூரி தேவருக்கு மனம் இருக்கு மனவேற்கு அந்த கட்டவுமனை எட்டப்பன் காட்டி கொடுத்தான் போல மாமன்னன் பூரித்தவனை காட்டி கொடுத்தது யாரு? யார் தெரியுமா யாரு? மாமூசிக்காங்க அருளார்காரா மருதநாயக யூசுப்புக்கான் புஷ்டம் கருணகர மருதநலவ யூசுப்புக்கான் தேசி படைகள் செய்த புரதத்தாலே பூரி தேவன் கருணனை போல நின்றார் அவரை கைது பண்ணி சென்றார் கருணனை போல் நின்றார் அவரை கைது பண்ணி சென்றார் கண்ணல்கரா ஓடி வந்து காலு கையில் விலங்கி போட்டான் கர்ணகரம் ஓடி வந்து காலு கையில விலங்கு போட்டு ஆரணியமாயா என்று அவசரமான கையிலே அவட பார்வதிய நினைக்க கைகளை கட்டணை எந்திரிக்க அவட பார்வதிய நினைக்க கைகளை கட்டணை எந்திரிக்க கண்ணல்கரான் ஓடி வந்து காலு கையில் விலங்கு போட்டு விலங்கு போட்டு திருச்சி ஆரணிக்கோட்டைக்கு வாயான்னு கூட்டு போகும்போது ஆமா சங்கரன் கோயில் வழியாக போகும்போது சரி மாமன்னன் வெள்ளைக்காரன் கேட்ட கடைசி வார்த்தை எப்படி நான் கெட்டி கும்பிட்டு ஆவட கோமதியம்மாளை கும்பிடணும் ஆமா அப்படின்னு சொல்ல சரி சரியந்தான் வெள்ளைக்காரன் எப்படி சங்கரன் கோயில் ஆவட கோமதியம்மன் சன்னிதானத்திலே போய் நின்று கொண்டு என்ன வந்து மாமன்னன் பூரித்தவன் அரம்பாடனா ஆமா எப்படி அரம்பாடினார் எப்படி ஊத்து தண்ணி குடிக்க வச்சு கோமதி முத்து நாச்சியாரு ஆட்சியாரு உப்பு தண்ணி குடிக்கலாச்சு கோமதி முத்து நாச்சியாரு மனக்கோட்டை கட்டி மாளிகையா வாழ்ந்தனே கோமதி முச்சி ஆட்சியாரு நாச்சியாரு நெல்கட்டஞ்சவள பொய்க்கோட்டையா ஆக்கி விட்டாயா விட்டாயா? நீ இருக்கையா இல்லையா என்று அரம்பாட என்று பூரித்தவன் அரம்பாட சரி. விலங்குதேர் இத்ததையா வீர பூலின் தேவனுக்கு விலங்குதல் இட்டாதையா வீர புலீஸ்வரருக்கு ஆலயத்து புழுப்பு உண்டு ஆத்தா மேல கவிகள் மாற கோயிலுக்குள்ள நுழைந்தார் அவர் தெய்வமாக மறைந்தார் கோயிலுக்குள்ள நுழைந்தார் அவர் தெய்வமாக மறைந்தார் அதுக்கு தான் சொன்னேன் என்ன? இறைவன் பக்தி கொண்டவரா இங்கிலாண்ட எடுத்தவரா ஏன்பத்தி கொண்டவரா இங்கிலாந்து இருந்தவரா தேசப்பத்தி கொண்டவரா தெய்வமாகி மறைந்தவரா மீண்டும் இறந்து வருவார் இந்திய நாட்டுக்கு கொண்டு விரிவார் மீண்டும் இறந்து வருவார் இந்திய நாட்டுக்கு கொண்டு விரிவார் பூரித்தவன் வெள்ளையத்தவன் போன்ற மருது பாண்டியரோ போன்ற மருது பாண்டியரும் வீரமங்கவேல் ஆட்சியா இதே சுதந்திரத்துக்கு இருந்தார் சின்ன சுதந்திரங்கள் மறந்தார் சுதந்திரத்துக்கு இருந்தார் சின்ன சுதந்திரங்கள் அடைந்தார் 1758 ஆண்டு முதல் 1755 ஆண்டு முதல் 1767 ஆண்டு முதல் சுதந்திர புற தொடுத்தார் சின்ன சுதந்திரங்கள் அடைந்தார் சுதந்திர புற தொடுத்தார் சின்ன சுதந்திரங்கள் அடைந்தார் இந்த பாட்டை எழுதியவர் யார் தெரியுமா? யாரு சங்கரங்கள் தாலுகானா ராஜமலை மனத்து பற்றி மலத்து பற்றி அலிசாமி தேவர் மகன் விளம்பினாரு சாமி நாடு பைந்தமிழ் தருந்தீரன் புட்டு வெளிய பெற்றவர் வேறு பைந்தமிழ் தருந்தீரன் புட்டு வெளிய பெற்றவர் வேறு சந்தனத்தை மலரடித்து தமிழில தாரம் தொடுத்து சந்தனத்தன் மலர் எடுத்து தமிழில் திறந்தெடுத்து நாட்டு மக்கள் எல்லோருக்கும் நமக்களித்தா சாமி நாடு மீண்டும் பிறந்து வருவார் இந்திய நாட்டுக்கு கொண்டு புரிவார் மீண்டும் பிறந்து வருவார் இந்திய நாட்டுக்கு கொண்டு புரிவார் சாமிநாதன் எழுதி தந்த சத்திரங்கள் தானே நானே மாமா எழுதி தரும் சரித்திரங்கள் தான் அறிந்து மாரியப்ப முற்பரானோம் முத்தையம் பாராமந்தோம் மாநிலம் உள்ளவருக்கு மாறி பற்றி அவர் பாட்டு நிலைக்கும் மாநிலம் உள்ளவருக்கு மாறி பற்றி அவர் பாட்டு நிலைக்கும் சரித்திரம் புகழை இந்த சாயமலைக்கு நெருங்குவோ சரித்திரம் புகழ் சாய மலைக்கு மேலே
சமுதாய புகழ் ஒலிக்கும் என்று சொல்லி சரி மரத்துப்பள்ளியிலிருந்து வந்திருக்கும் அம்மை அத்தா எஸ்பி அத்தா அவர்களுக்கு சரி எங்க கலைக்குழு சார்பாக ஆமா நன்றி தெரிவித்துக் கொண்டு தெரிந்து கொண்டு பட்டி தொட்டி எல்லாம் மாற்றி வியாபாரம் பார்க்கின்ற ஆ, என் அருமை சின்னையா சம்மையாத்தார் அவர்களுக்கும் அவர்களுக்கும் ராமர்கள் தர்மகர்த்தா அவர்களுக்கும் ஆமா நன்றியை தெரிவித்துக் கொண்டு சரி அடுத்தபடியாக கதைக்கு வருகிறோம். ஆ அதாவது இறந்து போன சரி